நீங்க ஒரு புது லேப்டாப் வாங்க போறீங்களா? அப்ப என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு தெரியுமா? தெரியவே தெரியாது சார். அதுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக நம்மளாம் எப்படி லேப்டாப் வாங்குவோம்? கடைக்கு போவோம், நம்மளோட பட்ஜெட்டை சொல்லுவோம், அதுக்கு அவங்க ஒரு சில மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு தேவையான லேப்டாப்பை நாமளே எப்படி பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதில் முதல்ல உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்ஜெட் தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்ன? ரொம்ப பேசிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 40,000 வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60,000 வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ போக முடியுமோ அவ்வளவு போய்க்கலாம். அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தது. அடுத்தது ஓஎஸ். பொதுவா லேப்டாப் வாங்குறவங்க விண்டோஸ் லேப்டாப் தான் அதிகமா வாங்குவாங்க. மேக் அப்படிங்கிறது தனி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த விண்டோஸ் லேப்டாப் வாங்கும் போதும் உங்களுடைய லேப்டாப்ல ஓஎஸ் ஓட வந்தது அப்படின்னா அந்த ஓஎஸ்க்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வச்சு தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க ஓஎஸ் இல்லாம எம்எஸ் டாஸோட வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஓஎஸ் போட்டுக்க முடியும். ஸோ ஓஎஸ் இல்லாம வாங்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரைஸை விட ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த பிரைஸையும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சு இன்னும் பெட்டரான லேப்டாப்பா வாங்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓஎஸ் இல்லாத மாடலா சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒரிஜினல் ஓஎஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓஎஸ் இருக்கிற மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பெர்ஃபார்மன்ஸ். ஒரு லேப்டாப்க்கு ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம். இல்ல ரெண்டு பிராண்ட் தான் அதிகமா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு இன்டெல், இன்னொன்னு AMD. ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸ். ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்டெல் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். i3, i5, i7, i9 இந்த மாதிரி 4 கேட்டகரி இருக்கு. ஸோ உங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான யூசர் அப்படின்னா i3ல சூஸ் பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா i5, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா i7. எல்லா விதத்திலுமே எனக்கு ஓவராலாக ஒரு பெஸ்ட் லேப்டாப் வேணும் அப்படின்னா i9க்கு போகலாம். இதுலமே ஜென்ரேஷன் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக 13 ஜென் வந்து போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி 12th ஜென் தான் எல்லா லேப்டாப்புமே வருது. நீங்கள் லேட்டஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னா 12th ஜென்ரேஷனில் வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து 11th ஜென் வாங்கிக்கோங்க. 10th ஜென் அதுக்கு கீழலாம் போறது அந்த அளவுக்கு பெஸ்டா நான் சஜஸ்ட் பண்றது இல்ல அது கீழே தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போய்க்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11th ஜென் இல்ல 12th ஜென்ல இருக்கிற மாதிரி சூஸ் பண்றது தான் உங்களுக்கு லாங் டைம்க்கு பெட்டரா இருக்கும். அதே மாதிரி AMDல பார்த்தா Ryzen சீரிஸ் வரும். 3000, 5000, 7000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓரளவு பேசிக்கா வேணும் அப்படின்னா 3000 சீரிஸ்ல போலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும்னா 5000 சீரிஸ்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகணும் அப்படின்னா 7000 சீரிஸ்ல. சோ உங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதுலயுமே நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கும், AMDல வாங்கலாமா இல்ல இன்டெல்ல வாங்கலாமா அப்படினா. ஓவராலா பெஸ்ட் அப்படினு பார்த்தா இன்டெல் ப்ராசஸர் தான் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு கிராபிக்ஸ் மத்த மல்டிமீடியா வர்க்குக்கெல்லாம் பெஸ்டா வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா AMDல போறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு இன்னும் டீடைலா வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தது அப்படினா AMDக்கும் இன்டெல்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லி டீடைலா ஒரு வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். எப்படி லேப்டாப்க்கு ப்ராசஸர் முக்கியமோ அதே மாதிரி தான் RAM அப்படினு போகும்போது ஓரளவு மினிமமா ஒரு 8GB RAM வச்சுக்கோங்க. RAMலமே நிறைய ஸ்பீட்ல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக்கான யூசர்ஸ் 8GB, 4GB எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் 4GB போறத தவிர்த்துருங்க. இப்போ இருக்கிற OS சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 4GB யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப லாக் ஆகும். அதனால 8GB அப்படிங்கிறது ஓரளவு பேசிக்கா இருக்கும். எல்லா சாஃப்ட்வேருமே சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். இல்ல கொஞ்சம் எனக்கு அட்வான்ஸா வேணும், நான் நிறைய எடிட்டிங் பண்ணுவேன், நிறைய கிராபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 16GB போலாம். ரொம்ப அட்வான்ஸ் லெவல் வேணும், எனக்கு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 32GB போங்க. RAM அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்டான ப்ராசஸர் இருக்கணும். ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸரை வச்சுட்டு அதிகமான RAM போடுறது நல்லா இருக்காது. அதனால ஹையர் எண்ட் ப்ராசஸர் போடுங்க, பெஸ்டான RAM போடுங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பெஸ்டா இருக்கும். சோ உங்களுக்கு தகுந்த மாதிரி RAM-ஐயும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராபிக்ஸ் கார்டு. ரொம்ப பேசிக்கான யூஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராபிக்ஸ் வந்து தேவைப்படாது. இன்பில்ட்டாவே கிராபிக்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல ரொம்ப ஹையர் எண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அதிகமா வீடியோ எடிட்டிங், மல்டிமீடியா வர்க்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நிறைய ஆப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. கிராபிக்ஸ் கார்டு அப்படின்னு போகும்போது AMD, NVIDIA இதுதான் ரொம்ப ஃபேமஸ். NVIDIA கிராபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அதுலயும் எத்தனை GB வேணும், என்ன மாதிரியான கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து ஒரு பெஸ்டான கிராபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிமீடியா வர்க்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்னு வரும்போது இன்னுமே நிறைய லேப்டாப் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஹார்ட் டிஸ்கோடயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போலாம் பெரும்பாலும் SSD-ல வருது. உங்களுக்கு ஃபுல்லா SSD-ல வாங்க முடியல அப்படினாலுமே C டிரைவ் மட்டும் யூஸ் பண்ற அளவுக்கு அது SSD வாங்கிக்கோங்க. மினிமம் ஒரு 256GB SSD இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். நீங்க காப்பி பண்றது மத்த விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்டா பண்ணிக்க முடியும். சிஸ்டமும் ஃபாஸ்டா வர்க் பண்ணும். மத்த விஷயங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுக்கு 1TB இல்ல 2TB ஹார்ட் டிஸ்க் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. மினிமம் 1TB இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல எனக்கு பட்ஜெட் வந்து ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாவே SSD இருக்கிற மாதிரி 1TB இல்ல 2TB இருக்கிற மாதிரி SSD-ல வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுடைய சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அடுத்து பேட்டரி பேக்கப். உங்களுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த லேப்டாப் எவ்வளவு பேட்டரி பேக்கப் வரும் அப்படிங்கறத
அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடிக்கடி நீங்க டிராவல் பண்ணுவீங்க, சார்ஜ் போட முடியாத இடங்கள்ல எல்லாம் இருப்பீங்க அப்படின்னா நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்ல அதிகமா டிராவல் பண்ண மாட்டேன், நான் ஆபீஸ் இல்ல ஹோம் யூஸ் தான், எப்பவுமே எனக்கு வந்து பவர் வந்து பிரச்சனையா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பேட்டரி பேக்கப் ஓரளவு டீசென்ட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா பேட்டரி பேக்கப் அதிகமாக உங்களுடைய லேப்டாப்போட வெயிட்டும் அதிகமாகும். சோ வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். வெயிட் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஒரு 1.5 ல இருந்து ஒரு 2 kg வரைக்கும் இருந்தா அது நார்மல். 1.5 க்கு நீங்க கம்மியா வாங்கினா ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மா தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இல்ல 2 க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பல்கா இருக்கும். நீங்க எங்கயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு சிரமமா இருக்கும். அதே மாதிரி அந்த லேப்டாப்ல என்னென்ன போர்ட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. முக்கியமா USB போர்ட் எத்தனை இருக்கு, அதுல 2.0 எத்தனை இருக்கு, 3.0 எத்தனை இருக்கு, உங்களுக்கு டைப் சி போர்ட் தேவை அப்படின்னா டைப் சி போர்ட் இருக்கா, சார்ஜ் போடுறது டைப் சி அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வரது எல்லாமே டைப் சி ல நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இது போக உங்களுக்கு HDMI போர்ட் இருக்கா, LAN போர்ட் இருக்கா, என்னென்ன போர்ட் தேவை, உங்களுக்கு VGA தேவை அப்படின்னா அதுவும் இருக்குதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பெரும்பாலும் இப்போ HDMI தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு 3.5mm ஜாக், SD கார்டு ஸ்லாட் இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுவும் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ ஸ்பீக்கர்ஸ் எவ்வளவு ஸ்பீக்கர் இருக்கு, அதுல ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு கிளியரா நம்மளால பேசிக்க முடியும், அடிக்கடி நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசுவீங்க அப்படின்னா அதுல கேமரா கொடுத்திருக்காங்களா, அந்த வெப் கேமராவோட குவாலிட்டி என்ன, 720p இல்ல 1080p எவ்வளவு குவாலிட்டியா அதில் நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிக்க முடியும், இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது போக செக்யூரிட்டிக்காக இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் லாக்லாம் நிறைய லேப்டாப்ல வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதுவும் இருக்குதா, என்னென்ன சென்சார்ஸ்லாம் அதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து லேப்டாப்போட டிஸ்ப்ளே. இன்னுமே நிறைய லேப்டாப் பார்த்தோம் அப்படின்னா HD டிஸ்ப்ளேயோட சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி வேணும், மினிமம் வந்து 1080p ஃபுல் HD டிஸ்ப்ளே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா, நல்லா பிரைட்டா இருக்கா, நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கு, இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 14 இன்ச்சாவது பாத்துக்கோங்க. அதோட கம்மியா போக வேண்டாம். 14 இன்ச் தான் பேசிக் மாடல். இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படின்னா 15 இன்ச்சுக்கு மேல போலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா மட்டும் போங்க. பெரிய சைஸ் போகும்போது உங்களுக்கு எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கொண்டு போறதுக்கும் ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால 14 ல இருந்து 16 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சூஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்து லேப்டாப்போட ஹிஞ்ச். நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இதை வாங்கும்போதும் கவனிக்க மாட்டாங்க. உங்களுடைய லேப்டாப்பை எந்த அளவுக்கு ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. ரெண்டு கை வச்சு தான் அதை ஓபன் பண்ண முடியுதா, இல்ல சிங்கிள் ஹேண்ட்ல அதை ஓபன் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம ரெண்டு கை வச்சு ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல அது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். அதனால சிங்கிள் ஹேண்ட்லயே அதை வந்து ஆபரேட் பண்ணிக்க முடியுதா, இல்ல அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, நல்லா குவாலிட்டியா கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாருங்க. சில நேரம் அந்த இது டேமேஜ் ஆகி அப்படியே தனியா வந்துருது. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா சிங்கிள் ஹேண்ட்ல ஆபரேட் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு ஓபன் பண்ண முடியுது, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியா வாரண்டி சர்வீஸ் சென்டர். நீங்க வாங்க போற லேப்டாப்க்கு என்ன வாரண்டி இருக்கு, பெரும்பாலும் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்பேருக்கு வந்து 6 மாசம் வாரண்டி இந்த மாதிரிலாம் வரும். சோ என்னென்ன வாரண்டி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாரண்டி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க வாங்கும் போதே அடிஷனலா வாரண்டி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது போக AMC அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்க வாங்க போற லேப்டாப்க்கு எந்த அளவுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல சர்வீஸ் சென்டர் இருக்கு, எவ்வளவு அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சில பிராண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்வீஸ் புக் பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரியும் ஒரு சில இது இருக்கு. சோ உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இருக்கா, சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கா, உங்களுடைய ஏரியால இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பிராண்டை வந்து சூஸ் பண்ணுங்க. சோ ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இதுல எல்லாம் சூஸ் பண்ணி ஒரு பெஸ்டான லேப்டாப்பை உங்களுக்கு தேவையான லேப்டாப்பா கரெக்டா சூஸ் பண்ணி வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.